திமுக காரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லமா இங்க டெல்லியில. ராகுல் காந்தி பார்த்தா இப்படி போய் லெப்ட்ல, திருமாவளவன் பார்த்தா ரைட்ல போயிடுறாங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, மீனை வந்து தரையில போட்டு செத்து போடுவாங்க. அந்த மாதிரி திமுக செத்து போச்சு. முதலமைச்சர் அங்க போக கூடாது. காவிரி தண்ணீர் மழை அதிகமா பெஞ்சா விட்டுருவாங்க. இதுல வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் ஒரு டிராப்ல போடுறாங்க. சீஃப் மினிஸ்டர் விஜய் காங்கிரஸ் வந்து முதுகுல கொத்துவாங்கம்மா. ஸ்டாலின் சொன்னாரு அதெல்லாம் விட்டுருங்க, விஜய் முதுகுல ஒரு நாள் கொத்துவாங்க. we must be careful சொல்ல என்ன ஐயா ஸ்டாலினுடைய தலைமையிலும் மற்றும் பல முக்கியமான திமுக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்கள் என்ன உடன்பாடு இருந்தது? ரெண்டு பேருமே நான் இங்க சொல்லிடுறேன், நீ சொல்லிக்கோ, நீங்க சொல்லிக்கோ, நீங்க சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் லூட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 ஒயிட் பேப்பர் வந்தாச்சு. அதுலயே அவங்களுடைய டப்பா காலி. பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் எழுந்து போட்டாங்க பாருங்க, உதயநிதி எல்லாம் அசம்பிளில இருந்து. அந்த மாதிரி நிறைய ஃபண்டு டீடைல்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுதான் ஊழல். விஜய் அவர்களுக்கு நிகரானவர் அல்ல தனுஷ். நான் சினிமால எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சினிமா பார்த்ததே கிடையாது. முயற்சி செய்யலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா 2031 உங்க கையில பென்சில் பேப்பர் இருக்குதா பூ வழிமா? இருக்கு சார். 2056 ஏதுங்க பாப்போம், அதை காமிங்க. அது மட்டும் 2 நிமிஷம் வர முடியாது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் டெல்லியில இருந்து ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா ஜோரா. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு பூவிழி மூலமாக 2 குஷி விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் முறையா 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் எக்ஸாக்ட்லி 1 வீக் இருக்குது பட்ஜெட். முதல் முறையாக விஜய் பதவியேற்ற பிறகு, முதலமைச்சராக ஏற்ற பிறகு இவர் செய்யக்கூடிய முதல் காரியம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அறிவிப்புகளை எல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும் அளவில் சில முக்கிய நகர்வுகளை முதலமைச்சர் செய்ய இருக்கிறார் என்பதுதான் குஷி கபர், குஷி விஷயம், ஹாப்பி நியூஸ். காரணம் கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக இப்படி இருந்தது உடச்சி எரிஞ்சின்னு வந்தார் விஜய். மே மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்த இடை நாட்களில் 90-95 நாட்கள்ல மாபெரும் சாதனையை புரிந்த விஜயனுடைய அரசாங்கம் முதல் பட்ஜெட்டை கொடுக்க இருக்கிறது. நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட். அதுல இன்னைக்கு முக்கியமா டாஸ்மாக் கடையெல்லாம் தனியார் நிறுவனங்களிலிருந்து அவர் செய்து, அதாவது இந்த டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா கம்பெனி, அதை தவிர அதிமுக ஊழல் கட்சிகள், சசிகலாவுடைய கம்பெனி, சில முக்கியமான கம்பெனி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதை நேஷனலைஸ் பண்ணிட்டு இந்த 10 ரூபா பாலாஜின்னு பாடினாரு பாருங்க முதலமைச்சர் போது, அந்த 10 ரூபால சர்க்கார்ட்ட வந்துட்டு போகுது. இப்போ அப்ப என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்துக்கு வரவு தானே. ஆக மொத்தம் சமாச்சாரத்தை சொல்லி பூவிழி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கலர் கண்ணாடி நேயர்களுக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியிலிருந்து நான் உண்மையிலேயே மிக சந்தோஷத்துடன் பேசுகிறேன் என்று நான். கண்டிப்பா சார். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லலாம்ல சார். யூ ஆர் சோ எக்ஸைட்டட் அபவுட் தட். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? அந்த அவங்க சொன்ன திட்டங்கள், மேனிஃபெஸ்டோல சொன்ன திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மரிய வில்சன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஊழல் லிஸ்ட்டையும் நாங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி செந்தில் பாலாஜியோட வீட்டில் வந்து நேற்று ஏகப்பட்ட ரைட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு சார். திமுக அதிமுக இவங்களோட ஊழல் லிஸ்ட் எல்லாம் வந்து மரிய வில்சன் சொல்றதா இருக்காரு சார். அது எதிர்பார்க்குறீங்களா இந்த பட்ஜெட்ல? பட்ஜெட் இருக்கிறத தவிர பூவழி ஏற்கனவே ஒயிட் பேப்பர் வந்துடுச்சுமா. 2-3 ஒயிட் பேப்பர் வந்தாச்சு. அதுலயே அவங்களுடைய டப்பா காலி. அவர் வந்து அரசாங்கத்தை பற்றி அவர் அந்த வெள்ளை பேப்பர்ல கொடுத்தார், ஒயிட் பேப்பர்ல. அரசாங்கத்தில் இல்லாதது நான் எதை கூறுகிறேன் என்றால், பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் எழுந்து போட்டாங்க பாருங்க, உதயநிதி எல்லாம் அசம்பிளில இருந்து. அந்த மாதிரி நிறைய ஃபண்டு டீடைல்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுதான் ஊழல். உதயநிதியினுடைய தலைமையிலும் ஐயா ஸ்டாலினுடைய தலைமையிலும் மற்றும் பல முக்கியமான திமுக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்கள் என்ன உடன்பாடு இருந்தது? ரெண்டு பேருமே நான் இங்க சொல்லிடுறேன், நீ சொல்லிக்கோ, நீங்க சொல்லிக்கோ, நீங்க சொல்லிக்கிறேன். 2 பேரும் லூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஒன்னில்லாத பண்ணப்பட்ட விஜய் ஊழல் பட்டியல் கண்டிப்பாக வெளிவரும்.
ஒரு 6-7 தேதி பட்ஜெட் முதல்ல பிரசன்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் நீங்களாம் அந்த டெவில் இஸ் இன் தி டீப் இதுன்னு சொல்ற மாதிரி ரீடிங்கிற மாதிரி நீங்க பட்ஜெட்டை படிச்சாலே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் எங்க இருந்து ஊழல் வருதுன்னு. மேகதாது விவகாரம் சார், அதை நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி அதை வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா முதல்வர் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போக இருக்காரு. DK சிவகுமார் அவரோட பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவரை கூட்டிட்டு போய் காவிரி படுகையெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு காட்ட போறதா சொல்றாங்க சார். அவர் போறது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இந்த கொஸ்டின் கரெக்டா உங்களாலதான் பதில் சொல்ல முடியும். ஒரு உண்மையான தொகுப்பை தொடுக்க வேண்டும் என்றால் கல்லல் கண்ணாடி நேயர்களுக்கு முதலமைச்சர் அங்க போகக்கூடாது. ஏனென்றால் முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு குழியில் டிராப்ல வந்துடுறாரோன்னு நினைக்கிறேன், பயப்படுறேன். அதை காங்கிரஸ் அரசாங்கம் செய்வது, குறிப்பாக அவருடன் போய் சேர்ந்தாங்கன்னா 20 மாவட்டங்களில் தமிழகத்தில் தண்ணீர் தேவை காவிரி இருந்து இது வரைக்கும் 70 வருஷத்தையும் காவிரி தண்ணீர் மழை அதிகமா பெஞ்சா விட்டுருவாங்க. நம்ம காவிரி தண்ணி கர்நாடகானுடைய தயவுல இருக்க வேண்டியது. இருந்தாலும் முதலமைச்சருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அவர் போகக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதுல வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் ஒரு டிராப்ல போடுறாங்க சீஃப் மினிஸ்டர் விஜய். எனக்கு என்னுடைய சந்தேகம் வந்து, நான் வந்து மூத்த ஒரு பத்திரிகையாளனாக முதலமைச்சருக்கு எனக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. கலர் கண்ணாடி நேர்கள் மூலமாக நேர்களுக்கு புரிதல் வேண்டும். காங்கிரஸ் வந்து முதுகுல கொத்துவாங்கம்மா. ஸ்டாலின் சொன்னாரு, அதெல்லாம் விட்டுருங்க. விஜய் முதுகுல ஒரு நாள் கொத்துவாங்க. we must be careful சொல்ல. ஏன்னா அவங்க கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. தென்னிந்தியால விஜய் அவர்கள் தான் நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். அந்த சைட்ல எல்லாம் காங்கிரஸ் வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி நம்ம ஸ்டேட்ல எடுத்துக்காது. ஏன்னா பக்கத்துல கேரளால இருந்து ரமேஷ் சென்னித்தலா வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ரைட், அக்ரீடு. இப்ப இவர் வந்து கர்நாடகாவுக்கு போறாருன்னு சொல்லிட்டாரு. அது கர்நாடகா காங்கிரஸுக்கு நல்லா உசுப்பி விடுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகும். அது ராகுல் காந்தி ஏன் தான் சஜஷன் கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக இந்த முயற்சி நடைபெறுவதாக டெல்லியில் பல வட்டாரங்களில் கேள்விப்படுகிறேன். எது இருந்தாலும் அவருடைய ஒரு பயணம் வெற்றியாக வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் வேண்டுகொண்டு இருந்தாலும் அவர் அங்கு போவதை தடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதான் சார், இதுக்கு முன்னாடி போகிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் இருந்த போதுமே வந்து திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க போக வேண்டாம், அது வந்து நாம வந்து சட்டப்பூர்வமான பெற்ற உரிமைகளை வந்து சிதைக்கிற மாதிரி இருக்கும், போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் போனாங்க, ஜெயலலிதா அவர்கள் போனாங்க, அதுக்கடுத்து விஜய் அவர்கள் போனாரு. ஸோ அனைத்து கட்சி கூட்டம்ன்றத வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிட்ட பின்னாடி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இல்லை போனாலும் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கோரிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாமா சார்? அவர் என்ன கேட்டீங்கன்னா, he has to reconsider his visit. இப்போ வட்டல் நாகராஜுங்கிற அந்த ஆளு மற்ற இடத்துல எல்லாம் தமிழ்காரன ஓட அடிச்சு விளட்டுறாங்கம்மா. நம்ம தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறது கர்நாடக அரசாங்கம் ஆன் வாட்டர் இஷ்யூ. நம்மளுக்கு இருக்கிற பயிர் சாகுபடி இவ்வளவா இருந்தாலும் தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் விஜய் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் இவர் அங்கு போவதனால் அதிமுக திமுகவிற்கு புத்துரை வந்து விடுமோ என்ற அச்சமும் அரசியல் ரீதியாக எனக்கு இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனையை விட்டுங்க, விவசாய பிரச்சனைகளை வரவேற்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஏன்னா மேகதாதுல கட்டக்கூடாதுன்ட்டு மத்திய அரசாங்கம் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சாதகமா போறாங்க கர்நாடகாவுக்கு. ஏன்னா அவங்க கர்நாடகாவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வராதுங்கிறது வஞ்சிக்கிறார் என்று சொல்ல மாட்டேனே தவிர, பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய் அவர்கள் மேகதாது பற்றி. ஆனால் ராகுல் காந்தி தான் செட்டில் பண்ணி ஆகணும். ராகுல் காந்தி செட்டில் பண்ண போறாரு. அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஜெயிச்சுட்டேன்னு காமிக்க போறாருன்னு நினைக்கிறேன் நான். அதுல டெம்பரரியா நீங்க ஜெயிப்பீங்க. நாளைக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ராகுல் காந்தி என்ன தோல் காணும் தொண்டை காணும் ஓடி விடுவார் அவர் பாட்டில் ஃபாரினுக்கு. ஆக மொத்தம் அவர் நடத்திய ஒரு பழைய சம்பவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்றேன். கரூர் சம்பவத்துல அங்க உயிரிழந்த எல்லாரோட குடும்பத்துக்குமே வந்து தமிழக அரசு சார்பா அரசு பண்ணி கொடுக்கப்பட்டது சார். அது அப்போதே வந்து கேஸ் நடத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மனு போட்டு இப்போ அந்த ஜாப்ஸ் இதோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி கொடுத்த மனுவால தான் அதை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இப்ப மேல்முறையீடு பண்ண போறதா சொல்றாங்க. திருப்பி இது ரிவைவ் செய்யப்படுமா? என்ன பண்ணுவாங்க சார் தமிழக அரசு? இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மனிதாப ரீதியாக கொடுத்தது. எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 20 லட்சம் கொடுத்தாரு தன்னுடைய ஒரு கள்ளச்சாராய அவங்க டிஎம்கே ஃபேக்டரிக்கு பண்ணதுக்கு. அப்ப யாருமே கேட்கலையா? அப்ப நாம் கட்சி என்ன பண்ணாரு? ஒண்ணு. ரெண்டாவது, நாம் தமிழ் கட்சி அரசியல் செய்ய வேண்டும்.
அதே மாதிரி அரசியல் விஜயும் முதலமைச்சராக அரசியல் செய்ய வேண்டும், யாரும் இல்லைங்கள. ஒன் திங் இஸ் இவ ஹியூமானிடேரியன் பேசிஸ்ல அவர் கொடுத்திருக்காரு தவிர அவன் ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்துட்டாருமா, ஒண்ணு என்னமா வேணும்? டிஎம்கே வந்து 10 லட்சம் கொடுத்தாலும் அரசாங்கத்தின் ரீதியாக அதை தவிர ஒரு வேலை கொடுக்க ஒரு சோசியல் செக்யூரிட்டி. நான் சொல்றேன், இப்ப வந்து மீசால அரெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க, பென்ஷன். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்காங்க, வரவேற்கத்தக்கது, யாரும் எதிர்க்கல. இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதுக்கு சர்க்கார் பணத்துல கொடுத்தாங்க. அவங்களும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் செத்து போயிருக்காங்க. அப்போ நான் சொல்றது 67, 74, 75 நான் எப்போ நான் சின்ன ரிப்போர்ட்டரா இருந்தேன் சென்னையில, அப்போதான் நான் கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் அந்தந்த அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு கொடுக்கறதுக்கு. ஆனா அது சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கிறதுனால தட் இஸ் வெயிட் ஃபார் தி ஜட்ஜ்மெண்ட் தான் என்னுடைய கருத்துமா. மதுரை கோர்ட் செய்வது தவறு என்று நான் சொல்லாவிட்டாலும் மனிதாபரையில் நாங்க அப்ரோச் பண்ண வேண்டும். அது விஜய் செய்தார், அந்த மாதிரி அப்பா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துமா. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அனுதாபிகள் இது மாதிரியான ஒரு துர்பாகியமான துக்க நிலையில் போனதனால் அரசாங்கம் வந்து விட்டது, அதன் மூலமாக அரசாங்கம் செய்யும் மரியாதை என்று தான் அவர் நினைத்தார் என்று நான் வக்கீல் ஆர்குமெண்ட் பண்ணலன்னு நான் கேட்டேன். ஆனாலும் நாம் தமிழர் கட்சி மதுரை கோர்ட்ல ஜெயிச்சிருந்தனால சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கிறது பார்க்கலாம். எனக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்ல வந்து அலோ பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்மா. ஏன்னா எப்படி இவர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த தன்னுடைய கேஸை பிரசன்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு நாட்களில் வழக்கறிஞர்கள் என்ன கூறினார்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி தமிழ்நாடோட நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு. கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனோட வட்டி கட்டுறதுக்கே திருப்பி கடன் வாங்குற நிலையில தான் இப்போ தமிழ்நாடோட ரெவென்யூ இருக்கு. அப்படிங்கிற போது தமிழ்நாடு இப்போ வந்து ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை நிர்ணயிச்சிருக்காங்க. அதோட சேர்பர்சனா டாக்டர் மான்டெக் சிங் அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்தியாவோட ரெவென்யூவும் வந்து ரொம்ப பெருசா அந்த டைம்ல வந்து பண்ணி கொடுத்ததாகவும், அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? நிறைய லீக்கேஜஸ்லாம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெவென்யூ கொடுக்கறதுக்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். விஜய் செய்திருக்கிற முயற்சி வரவேற்கத்தக்கது. ஒரு வட இந்தியனுடைய பார்வையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய நிதி வரக்கூடியதற்கு எப்படி நாம் நிதி சேர்க்கலாம் என்ற வரிவுரைகளை அவர் தருவார். ஏற்கனவே டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனர் இருந்தாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரு. அவரை நன்றாக எனக்கு அறிமுகமானவர், விஷயம் தெரிந்தவர். காங்கிரஸ்காரராக இருந்தாலும் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அவருடைய துணையார் கூட நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச் எக்கனாமிக் ஸ்டடீஸ்ல சேர்மனா இருந்தாங்க. உலக புகழ் பெற்றவர், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் இருந்தவர். அவரை சிபாரிசு செய்தது ராகுல் காந்தி என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அது நல்ல முயற்சி. அதில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் கூட மிகவும் தேர்ச்சி பெற்றவர். டாக்டர் KP கிருஷ்ணன் என்பவர் மத்திய அரசாங்கத்தில் IAS ஆபீசராக இருந்து நன்றாக பயிற்சி பெற்றவர். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் 2027-28 பட்ஜெட்டுக்கு உபயோகப்படுமே தவிர இந்த பட்ஜெட்டுக்கு வராது. ஒண்ணு. ரெண்டாவது, எடுத்திருக்கிற முயற்சி நல்லது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ரிசர்வ் வங்கியின் மூலமாக கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கூட அதிகாரியிடம் முதலமைச்சர் விஜய் பேசியதாக நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு பின் தகவல் என்ன, அதாவது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலிருந்து இன்று வரை 18 முதல் 20 முக்கியமான இலாக்காக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கிறது. முக்கியம், they are important. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க். அந்த 18-20 இலாக்காக்களும் ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு பிரீஃபிங் வாங்கியிருக்காரு. தவிர முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திடமிருந்து கருத்து கேட்டிருக்கிறார் காங்கிரஸ்காரர். அதையும் இந்நாள் நிதி அமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமனிடம் முதலாக அவர் பார்த்து வந்தார். பதவியேற்றவுடன் பிரதமரை பார்த்த பிறகு நிர்மலா சீதாராமனை தான் பார்த்தார். அதன் மூலமாக 2 கொள்கைகளுக்கு இடையே, அதாவது 2 பாலிசி வைஸ் பிஜேபி டிஃபரெண்ட், காங்கிரஸ் டிஃபரெண்ட் இருந்தாலும் இருவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட்டை 5ஆம் தேதி பிரசன்ட் பண்ணும்போது இது காம்பினேஷன் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் விங் தான் என்னுடைய கருத்துங்க.
நல்ல பட்ஜெட்டாக இருக்கும், சிறந்த பட்ஜெட்டாக இருக்கும் என்றுதான் டெல்லியில் அதிகாரிகள் கூறுகிறார்கள். முன்னாள் நிதித்துறை செயலாளர் எஸ் கிருஷ்ணன் என்ற IAS ஆபீசர் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் அஸ்வினி வைஷ்ணவனுடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்காரு. அவரை கூட முதலமைச்சர் சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை கேட்டதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அவர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவிடம் நிதி செயலாளர் இருந்தார், ஐயா கருணாநிதி அவர் நிதி செயலாளராக இருந்தார். ஆக மொத்தம் அனைத்து கருத்துக்களையும் கேட்டு ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு 360 ஆங்கிள் சொல்லுவாங்கம்மா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி உங்களுக்கு விரோதி கிட்ட இருந்தும் நீங்க கருத்து கேட்க தப்பு கிடையாது. நீ இந்த மாதிரி வளர்ச்சி அவர் ஏற்கனவே பதவியேற்பு விழாவிலும் சரி தேர்தலிலும் சரி பூழியம்மா தமிழ்நாடு இஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னார். அவர் ஊழலற்ற அரசாங்கத்தை தரப்பினர் 30 நாள்ல காமிச்சிட்டாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது பண்ணிட்டாரு, டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாரு. அது தவிர இந்த மாடி கட்டடத்துக்கு MMDAக்கு பணம் வாங்கியிருந்தாங்க சேகர் பாபு போன்றவரெல்லாம், அதுக்கு பார்ட்டி ஃபண்ட் போய் அதெல்லாம் நிறுத்திட்டாரு. இப்போ இந்த பட்ஜெட் நல்லா காமிச்சிட்டாருன்னா நினைக்கிறேன் நான். சார் அதே மாதிரி நேற்று நான் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார், நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க சார். நேற்று வந்து ட்விட்டர்ல பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து வைரலா போயிட்டுருச்சு. என்ன அப்படின்னா, திமுக எம்பியா இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நீட்டை பேன் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாரு. அப்போ வந்து ஆப்போசிட்ல ஆந்திர பிரதேஷோட MP ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு அவர் எழுந்து பேசும்போது யூ வாண்ட் டு பேன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டு, இதனாலதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தமிழ்நாடை விட ஆந்திர பிரதேச சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு சார். நீங்க நேற்று பார்லிமெண்ட்ல இருந்திருப்பீங்க, அதை பார்த்திருப்பீங்க சார். வாட் வாஸ் த கான்வர்சேஷன் பிட்வீன் them சார்? சுசுகி, ஹோண்டா மற்றும் டாடா போன்ற நிறுவனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் விஜய் அவர்களை பார்த்து விட்டார்கள் கடந்த 20-30 நாள்ல. ஒண்ணு வண்டி நிச்சயம், விஜயனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு பரிசோதனை காலமாக இருந்தாலும் தமிழகத்திற்கு மேலும் பல இண்டஸ்ட்ரீஸ் வருமே தவிர இங்கிருந்து போவாது. ஆந்திர பிரதேஷ் MP சொன்னது தவறா இல்லது தயாநிதி மாறன் சொன்னது தவறா சரியாங்கிறத தவிர விஜய் என்ற ஒரு பிம்பம் இருக்கும் வரை தமிழகத்தில் வேறொரு மாநிலத்திற்கோ அல்லது தமிழகத்தில் உள்ள வேறு மாநிலத்தில் இருந்தோ இவர் அட்ராக்ட் பண்ண மாட்டாரு. சுயமாக பண்ணுவார். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று அடிக்கடி சொல்லி இருக்கிறார், அதை நிரூபிப்பார். எது இருப்பினும் இந்த கேள்வியில இருந்து கொஞ்சம் போய் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிட்டு திருப்பி நீங்க கேள்வி கேளுங்க. ஏமா நீங்க திமுக பத்தி கேக்குறீங்க, நான் சொன்னீங்கன்னா வாய் மேல அப்படி விரல வச்சிருவீங்க. திமுக காரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லம்மா இங்க டெல்லியில. ராகுல் காந்தி பார்த்தா இப்படி போய் லெப்ட்ல, திருமாவளவன் பார்த்தா ரைட்ல போயிடுறாங்க. திமுக நடுங்கு தத்து இந்த ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, மீனை வந்து தரையில போட்டு செத்து போடுவாங்க. அந்த மாதிரி திமுக செத்து போச்சு தமிழ் டெல்லியில. 22 MPக்கள் இருந்தாலும் லோக்சபாவில், 8 MPக்கள் ராஜ்யசபாவில் இருந்தாலும் யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க மூஞ்சில களை இல்லைங்க. ஏப்ரல் மாதம் அவ்வளவு குதிச்சாங்க, ஜூலை மாதத்தை பொட்டி பாப்பா அடங்கிட்டாங்க. அப்படியே 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 டப்புன்னு அடங்கிட்டாங்க. ஏன் தெரியல. காரணம், விஜயனுடைய வெற்றி. விஜயை திமுக MPக்கள் ஒரு சரியான ரெக்கக்னைஸ் பண்றதில்லை, விஜய் ரெக்கக்னைஸ் பண்றதில்லை. அது திமுக செய்யக்கூடிய தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கு துரோகம் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இதே மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சிகளுடைய MPக்களை கூப்பிட்டார். டெல்லியில் உள்ள கர்நாடகா DK சிவகுமார், அதுக்கு எல்லாம் BJP MP போயிருக்காங்க அதுல. அதே மாதிரி விஜய் அவர்கள் தமிழகத்தில் மேகதாது பற்றி பேசும் பொழுது ஆதரிக்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அதை விட்டுருங்க. சரி, மெனி பிரச்சனைகள் இருக்கிற தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்திடம் வந்து அதை ஏன் தமிழக மக்களுக்காக திமுக செய்ய மாட்டேங்குது சொன்னீங்கன்னா விஜய்க்கு கிரெடிட் போயிடுமே பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆக மொத்தம் டெல்லியில DMK ஐசோலேட் ஆயிடுச்சு, தனிமைப்பட்டு விட்டார்கள். பூவிழிமா
நீங்க அதே மாதிரி தான் அவங்க தோல்வி பெற்றதுனால தான் டெல்லியிலயுமே வந்து அவங்களுக்கு பெருசான ஒரு ஆர்கனைசேஷன்ல ஐசோலேஷன் பண்ணப்பட்டாங்கன்னு. கொளத்தூர்ல இவிஎம் மிஷின்ஸ்லாம் திருப்பியும் சரி பார்க்கணும் அப்படிங்கிற முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட கோரிக்கைக்கு இணங்க இவிஎம் மிஷின்ஸ் எல்லாமே இப்போ சரி பார்த்துட்டு இருக்காங்க சார். கிட்டத்தட்ட 14 வாக்குச்சாவடியில சரி பார்த்தாங்க. அதோட அப்டேட்ஸ் இன்னும் வரலன்னு 1 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இன்னுமே வந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரால் தோல்வியை ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது தெரியுது இதுல இருந்தே. ஏன் இவிஎம் மிஷின்ஸ்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது சட்ட ரீதியாக எந்த தோல்வியுற்றவரும் சரி வெற்றி படைத்தவரும் சரி கேள்வது வழக்கம். தோல்வி அடைந்திருக்கிறார் ஸ்டாலின். ஆக மொத்தம் அவங்க எண்ணினத்தா கூட ஒரு 5-2 மேல கீழே வரும். அதனால இவர் வந்து வெற்றி பெற்றார் என்று அறிவிக்க மாட்டார்கள். இப்ப பாருங்க, ராஜகண்ணப்பன் என்பவர் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார். அதே ராஜகண்ணப்பன் 2009 ப. சிதம்பரத்துக்கிட்ட தோத்து போனாரு. ஆனா ப. சிதம்பரம் வந்து 3 வாக்குல ஜெயிச்சேன்னு அவனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ராஜகண்ணப்பன் வந்து கேஸ் போட்டிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல. அது இன்னமும் நடந்துட்டு இருக்குதுமா. அந்த மாதிரி இப்போ ஒரு தோற்றவரும் சரி வெற்றி பெற்றவரும் சரி கேஸ் போடுறது ஒரு சட்டத்தினுடைய அனுமதி கொடுக்கிறது. ஆனால் மீண்டும் எம்எல்ஏவாக தேர்தல் கமிஷனோ இவிஎம்மோ நிறைவேற்றுவார்கள் ஸ்டாலினே என்பது தவறு. ஸ்டாலின் தோத்தோர் தோத்து போனார்னா இவிஎம் ஸ்டடி பண்றது ஒரு உங்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அது கோர்ட் மூலமாக வந்தது. எலெக்ஷன் கமிஷன் யாருக்கும் அதுக்கான பணம் கட்டணும். நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஒரு அமௌண்ட் இருக்குது, யார் கட்டினாலும் யாரும் கொடுக்க போறாங்க, அது தப்பே கிடையாது. இப்ப பாருங்க, அப்பாவு கேஸ்ல இதே இன்பதுரை என்பவர் தான் ஜெயிச்சார் தோத்தார்னு சொன்னாங்க. அந்த கேஸ் இன்னும் நடந்திருக்குது. அந்த அவர் இன்பதுரை வந்து எம்பி ஆயிட்டாரு. அவர் வந்து தமிழ்நாடு சட்டசபையில சபாநாயகர் வந்து பதவி முடிஞ்சிட்டு தோத்து போட்டாரு. ஆக மொத்தம் அந்த ஒரு ரெகுலர் தான், இது ஒரு அகாடமிக்கல் டிஸ்கஷனா இருக்குமே தவிர இட் ஹஸ் நோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் தான் நான் நினைக்கிறேன். நடிகர் தனுஷ் அவரோட அரசியல் வருகை அப்படிங்கிறது இப்போ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து அவரோட ஸ்பீச்சஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அவரோட கூட இருக்க எல்லாரும் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க, கூட இருக்க எல்லாருமே வந்து நல்லது செய்யுங்க, நலத்திட்டங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா 2031 வந்து விஜய் வர்சஸ் தனுஷ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அரசியலுக்கு வந்தாருன்னா? யாரோட எதுக்குன்னா அரசியல் வரலம்மா. நான் வந்து குறைஞ்சது 45 வருடங்களாக ஒரு 1000 கட்சிகளை பார்த்திருக்கேன். 1 இல்ல 2 இல்ல. தேர்தல் கமிஷனராக இருந்த என் கோபால கிருஷ்ணமூர்த்தி, அரோரா, சுனில் அரோரா, வி.எஸ். சம்பத் மற்றும் டிஎன் சேஷன் போன்றவர்களாம் இருந்திருக்காங்க. எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க, நிறைய கட்சி வந்து என்ரோல் பண்ணுவாங்க. அதை பத்தி கவலையே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு சிங்கத்தை எதிர்க்க ஒரு சின்ன முயல் வந்து அப்படி சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்படி வேற ஒண்ணுமே கிடையாது. 2031 மீண்டும் விஜய் தான் வருவார் என்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறது. முதல் பட்ஜெட்டினுடைய ஒரு ரியாக்ஷனை பார்த்துட்டு அப்புறம் நீங்களே அதை டிசைட் பண்ணுவீங்க. காரணம், பொதுமக்கள் சினிமாவுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட ஸ்டாலினையும் எடப்பாடி பார்த்து அவர்கள் 70 ஆண்டு காலமாக சினிமா துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஊழலினுடைய அடிப்படையில் தான் திமுகவை விரட்டினார்கள், அதிமுகவை விரட்டினார்கள். இருப்பினும் ஒரே ஒரு கருத்து நான், விஜய் அவர்களுக்கு நிகரானவர் அல்ல தனுஷ். நான் சினிமால எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சினிமா பார்த்ததே கிடையாது. ஆனாலும் தனுஷ் என்பவர் முயற்சி செய்யலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா 2031 உங்க கையில பென்சில் பேப்பர் இருக்குதா பூ வழிமா? இருக்கு சார். 2056 எழுதுங்க பாப்போம், அதை காமிங்க. அது மட்டும் 2 நிமிஷம் வர முடியாது. சார், நீங்க டெல்லியில இருக்கீங்க சார். லாஸ்ட் வீக் இந்நேரம் வரையும் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிதளவில் இருந்துச்சு. அவங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லி கல்வி அமைச்சர் அவர் வந்து ரிசைன் பண்ணதை பார்த்துருப்பீங்க சார். இப்போ திருப்பியும் அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அந்த ப்ரொட்டஸ்ட் பத்தியும் கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று தடால் என்று ஒரு சுயம்பூவாக தனக்குத்தானே வந்தது என்பது இந்தியாவில் உள்ள ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ஜென்சி என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. புதியவரான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு சவாலாக இருக்கும். ஒரு கப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி என்றனுடைய பூர்வீகம் என்ன என்று கேட்டால், சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சர்மா என்பவர் கோர்ட்ல சொல்லும் பொழுது
வக்கீல் எல்லாம் என்ன கற்பாம்பூச்சி மாதிரி நிறைய வச்சன்னு வரீங்களேன்னு கேட்டார். அதை வச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சாருமா. ஆன்லைன் கட்சி கம்ப்யூட்டர்ல அமெரிக்கால இருக்காருமா அவர். அபிஜித் டிபேன்னு பேரு. அவர் வந்து ஆரம்பிச்சுட்ட உடனே அது பெருசாயிடுச்சு. அது ஆம் ஆத்மியுடைய கிளையாகத்தான் அவர் இருந்தார் அமெரிக்காவில். அவர் ஆரம்பிச்ச உடனே ஒரு புது முயற்சியாக இருக்கிறது என்று இளைஞர்கள் அவர் பக்கம் திரும்பினாங்க. ஜந்தர் மந்தர் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி காட்டினார். ஆனால் அதில் சமூக விரோத சக்திகளும் மற்ற இந்தியாவுக்கு விரோதமான இருக்கக்கூடிய தேசத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தினுடைய தன்மையை கெடுத்து விட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. ஒன்று, அந்த கூட்டத்துல வந்தவங்க தான் எல்லாருமே நிறைய பேர் 250 போலீஸ்காரர் செத்து போயிருக்காங்க. 2500 கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. இருப்பினும் மாணவர்கள் மீது தடியெடுத்து அடித்தது போலீசாரால் செய்த தவறு. என்ன, அவங்கள பஸ் எல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு வன்முறை. இப்ப உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டும் போது மெரினால கூட்டம் கூடித்து ஓ பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது வன்முறை சக்திகள். ஆனா இப்ப இங்க டெல்லியில வன்முறை சக்தி வந்தது. போராட்டம் ஜனநாயக ரீதியில் வரவேற்கத்தக்கது என்றாலும் காங்கிரசுடைய மகிமை திறந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் பூவிழி. ஏன்னா இந்தியாவில் ஒரு எதிர்கட்சிக்கு முக்கியத்துவம் தேவை. நரேந்திர மோடியுடைய ஆதிக்கத்தை முடிக்க வேண்டும் என்றால் இந்திய எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். பரிதாப நிலையில் ஒரு அசம்பாவமான இடத்தில் இந்திய அரசியல் கட்சிகள் ஒன்றாக இல்லை. அது உண்மை. பாருங்க, ராமர் கோவில்ல திருடு போயிடுச்சு, உண்டியில இருந்து திருடிட்டு போறாங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் பெருசாக்கணும்னு பார்த்தாரு அகிலேஷ் யாதவ். அதை பண்ண முடியல. ரீஜனல் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, உத்தவ் தாக்கரே, ஓமர் அப்துல்லா, திரு மம்தா பானர்ஜி மற்றும் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களுடைய கட்சிகளை எல்லாம் காங்கிரஸ் ஒடுக்குகிறது என்று அவர் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரே ஒரு பார்ட்டி அவங்க ஜெயிச்சுட்டாங்க. யாரு? நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதனால காங்கிரஸுக்கு மூக்கு உடைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. எது இருப்பினும் ஓவரா பாத்தீங்கன்னா இஸ் a வெல்கம் ஸ்டெப்பா தான் நான் பார்க்கிறேன். ஒரு போராட்டம் இந்தியாவிற்கு தேவைமா. நரேந்திர மோடிக்கு ஒரு கேள்வி கேட்கிற அளவிற்கு ஒரு வருவது தவறு. ஆனால் அதற்கு தமிழகத்தில் ஒரு விதமான பிரதிபலிப்பு இல்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரணம் விஜயனுடைய ஆட்சி. சார், நீங்க படங்கள்லாம் பாக்குறது இல்லைன்னு இப்பதான் சொன்னீங்க சார். இருந்தாலும் கேட்குறேன் சார், விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் வந்து பாத்தீங்களா சார் டெல்லியில? இல்ல, நான் இனிமேல் பார்க்கணுமா. டெல்லியில நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த நாடாளுமன்றம் இருப்பதுனால அங்க நாடாளுமன்ற அட்வைசரி கமிட்டியில நான் வந்து செக்ரட்டரியா இருக்கிறதுனால டைம் கிடைக்கல. நான் நிச்சயம் பார்ப்பேன். அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வருங்கிறாங்க அடுத்த மாசம். அவங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டுல என் சம்சாரமும் பார்க்கலாமா. நாங்க 2 பேரும் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். வரக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாம் பார்த்தால் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. அது அரசியல் முகமா இருந்தாலும் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாக நடித்த கடைசி படம் முதலமைச்சரான பிறகு ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் அதற்கு மகத்துவம் பெறுகிறது. கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன். கண்டிப்பா சார், பார்த்த பிறகு நம்ம ஒரு வாட்டி பேசலாம் சார். உங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.